ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா March 31st 9:58 பக்கம் ஆகுது. ஸோ இப்போது நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன் வந்து பைக் டெலிவரி எடுக்க போகிறான். அவன் லைஃப்பில் வந்து இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். ஸோ அதை கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டான். வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி. அண்ட் அட் த சேம் டைம் அவன் என்னை இன்வைட் பண்ணான், வாடா பைக் டெலிவரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் சரி போகிறோம், நம்ம இதுவே ஒரு vlog மாதிரி பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எந்த பைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் போகிற வழியில் சொல்கிறேன். ஆக்சுவலி 11:30 அப்படி தான் டெலிவரி டைம் சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே அங்கே போய் கொஞ்சம் அந்த ஷோரூம் பைக்கில் ஒரு சினிமேட்டிக் ஷாட் மாதிரி தானே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஆக்சுவலி அவன் வந்து 10:30க்கெல்லாம் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னான். பட் ஆல்ரெடி இங்கே 10 o'clock ஆகிடுச்சு. அவனுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் அவன் இப்போ தான் நான் ஏஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அஃப்கோர்ஸ் பசங்க பைக் வாங்குறாங்க அப்படின்னா பைக் வாங்குகிற முந்தா நாள் நைட்டு வந்து யாருக்குமே தூக்கம் வராது. அப்படின்னா அவனுக்கும் தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். லேட்டாக தான் தூங்கியிருக்கான். இப்போ தான் ஏஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம போய் ஃபேல் போட வச்சுட்டு அவனை போய் பிக் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ நான் தான் அவனை பிக் பண்ண போகிறோம். ஸோ நான் தான் அவனை பிக் பண்ணிவிட்டு அங்கே போய் நாங்கள் போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க போகிறோம். அட் த சேம் டைம் அவங்க மம்மியும் டேடியும் எல்லோரும் வந்த உடனே டெலிவரி எடுத்துகிட்டு அவன் பைக்கில் வந்துப்பான். நான் அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் இன்றைக்கோட பிளான். கிளம்பியாச்சு. கோப்ரோவியில் மீட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஸோ எஸ், ஆல் செட், கிளம்பியாச்சு. ஸோ நான் ஒரு 2 டேஸாக வந்து எங்கள் மாமாவோட வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து எங்கள் மாமாவோட வண்டியை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட வண்டி வந்து கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்ட். அண்ட் இது வந்து எங்கள் மாமாவோட வண்டி டியூக் 250. என் வண்டியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு 2 டேஸாக நான் வந்து எங்கள் மாமா வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனை போய் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபியூல் போட போகிறேன். ஏன்னா அவன் ஆல்ரெடி நான் ரெடி ஆகிட்டேன், 10:30 மணிக்கு ராகாலமோ எமகண்டமோ ஏதோ ஒன்று இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நீ வந்துரு, நம்ம அதுக்குள்ளே வீடு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கு தான் சரி ஃபஸ்ட்டு போய் அவனை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபியூல் போட வச்சுட்டு அப்படியே ஷோரூம் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ என்ன வண்டி வாங்குறான் அப்படின்னா ஹார்லி டேவிட்சன் 440X அதுதான் வாங்க போகிறான். ரொம்ப வண்டியை தேடி பிடிச்சி எல்லாம் அவன் டிசைட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 3-4 ஷோரூமுக்கு போய் எல்லா வண்டியும் டெஸ்ட் ரைட் பண்ணி லாஸ்ட்டில் நான் இதுவே HD 440 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, உனக்கு பிடிச்சது வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கான். ஷோரூம் வந்து நாகர்பாவி கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னான். நாகர்பாவி கிட்ட ஏதோ HG ஷோரூம்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜாஜி நகர் சைட் பக்கம் எதுவும் HD ஷோரூம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் பயபுள்ள நாகர்பாவி கிட்ட போய் புக் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி அவன் புக் பண்ணதுமே எனக்கு தெரியாது. அவன் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு என்ன டெலிவரிக்கு 1 வீக் இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொன்னான். இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருந்தான். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பைக் புக் பண்ணிருக்கிறேன். அவன் எதுவும் சஜஷன் என்கிட்ட கேட்கல. ஜஸ்ட் அவன் போனா, அவனுக்கு பிடிச்ச பைக்கை பார்த்தான், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணான், புக் பண்ணிட்டு வந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் பைக் வாங்குறோம் அப்படின்ற போது யார்கிட்டயும் போய் எந்த பைக் வாங்கலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஆளாளு கொண்டு வந்து சொல்லுவாங்க அந்த வண்டி நல்லா இல்லை, இந்த வண்டி நல்லா இல்லை அப்படின்னு. நம்மளுக்கு பிடிச்ச பைக் அப்படின்னு வந்துட்டா நம்ம எல்லா பைக்லயும் அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் எந்ததான் இருக்கு. பட் அதுக்கு நமக்கு பிடிச்ச பைக்கை வந்து நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. ஸோ இந்த பயபுள்ள அதை பண்ணதுல கொஞ்சம் ஹாப்பி. சரி, அவனையும் பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஷோரூம் வந்து நாகர்பாவில இருக்குது. இப்பதான் அவனும் கன்ஃபார்ம் பண்ணான். சரி, இப்போ நாங்கள் வந்து விஜயநகர் கிட்ட இருக்கோம். இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். அவங்க ஆக்சுவலி அவங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்க மம்மி வரல. அவங்க டேடி அக்காவும் ரிட்டர்ன் ஆக்கும் நாங்கள் வந்து கோயில்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெலிவரி எடுக்கிறதே நாங்கள் 2 பேர் தான். போய் ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போய் பூஜை பண்ண வச்சுட்டு அப்புறம் கபன் பார்க் கிட்ட ஆக்சிடென்ட் கணேஷா அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு இன்னொரு பூஜை பண்ண வச்சுட்டு அவன் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு சிக் லீவ் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்.
அவனுக்கு வந்து சிக் லீவ் கிடைச்சிச்சு அப்படின்னா நைட் எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம். ஸோ எஸ், ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். இந்த ரோட்ல தான் எங்கேயோ ஷோரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூகுள் காட்டுது. ஆக்சுவலி வந்திருக்கான், நான் ரூட் மறந்துட்டு இருக்கான். ஸோ அதனால ஷோரூமை தேடிட்டு இருக்கோம். இங்கதான் எங்கேயோ ஷோரூம் இருக்குன்னு காட்டுது. ஷோரூம் லெஃப்ட்லயா ரைட்லயா? ஷோரூம் வந்துட்டோம். ஹீரோவோட டைப் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்லே டேவிட்சன் 440. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ மேவரிக் 440யோட இன்னொரு வேர்ஜன் தான் ஹார்லே டேவிட்சன் 440 நினைக்கிறேன். ஸோ எஸ், ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். அவன் அங்கே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அவன் டெலிவரி ஏஜென்ட் கிட்ட. இது வந்து ஹீரோவோட டைப்பாக இருக்கிற பைக்குன்னு நினைக்கிறேன். ஹார்லே டேவிட்சன் 440 வந்து ஹீரோ மேவரிக்கோட இன்னொரு வேர்ஜன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சுசுக்கி எர்டிகாலாம் வந்துட்டு டொயோட்டாவில் ரூமியான் அப்படின்னு விட்றாங்க தெரியுமா? ஸோ அதே மாதிரி ஹீரோ மேவரிக்கை வந்து ஹார்லே டேவிட்சனில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே வந்து தான் அதே எனக்கு தெரியுது. ஆக்சுவலி பைக் பார்க்க செம்ம கிளாஸியாக இருக்குது. பட் சேம் ஹீரோ மேவரிக் தான் இது. ஹீரோ மேவரிக் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஹெட்லைட்டில் ஹார்லே டேவிட்சன் அப்படின்ற பேட்சிங் போட்டு ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸில் கூட ஹார்லே டேவிட்சன் என்ற பேட்சிங் இருக்குது. சைடில் பெருசாக ஹார்லே டேவிட்சன் 440 அப்படின்னு போட்டிருக்காங்க. நைஸ். கலர் வேரியண்ட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஆரஞ்ச் வித் பிளாக் ஒன்று இருக்குது அண்ட் செரி ரெட் வித் பிளாக் ஒன்று இருக்குது. எக்ஸ்பல்ஸ் ஃபேன்ஸ், எக்ஸ்பல்ஸ் இருக்குது. இம்பல்ஸ் ஃபேன்ஸ், இம்பல்ஸ் இருக்குது. எக்ஸ்பல்ஸ் அண்ட் இம்பல்ஸ்னு தெரியுது. ಅವ್ರು ಹೆಲ್ಪ್ ತಗೊಳ್ಳೋ பைக்ஸை பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்லே டேவிட்சன் 440 இருக்கா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேவரிக் 440 இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி சேம் பைக்கு தான். பட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து ஹார்லே டேவிட்சன் 440 அப்படின்னு ஹார்லே டேவிட்சனோட கொலாபரேஷனில் இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. வந்து பைக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா போயிட்டு வெளியே ஷோரூம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வர மாதிரி டோர் திறக்கிறது, அவன் வண்டியை அன்ரிவீல் பண்ணுறது, அதெல்லாம் ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு சத்தியமாக கேமரா பற்றி எதுவுமே தெரியாது. அவன் எந்த நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டான்னு தெரியல. நானும் சும்மா வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுக்க சொல்லுவான்னு பார்த்தா அவன் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் வீடியோஸ் தேடி இந்த மாதிரி ஷார்ட் வேணும், இந்த மாதிரி ஷார்ட் வேணும்ன்றான். எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமாக தெரில. பைக் ரெடி ஆகிடுச்சான். பைக் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த பைக் ஷார்ட்ஸ் இன் 3, 2, 1. ಡ್ಯಾನ್ಸ್ ಆಗಿಬಿಟ್ಟು ಆನ್ ಮಾಡಿ ಗಾಡಿ ಮಾಡಿ
பெரிய வீடு பெரிய காரு நல்ல வயசு அம்மா அப்பாவுக்கு நேர்ந்து நின்றுட்டு போதும் ஸோ தட்ஸ் இட் கைஸ், கிளம்பியாச்சு. அவங்க வந்து இங்கேருந்து அப்படியே கோயிலுக்கு போகிறாங்களாம். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நான் வந்து அவங்கள கோயிலுக்கு நீங்கள் போங்க, நான் ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து இப்போ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வேற ஒர்க் இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். அதனால இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். Hope you guys like today's video. Until and unless see you people in the next vlog, this is Kiran signing off. Thank you.